2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்நாடகாவின் எம்பியாக இருந்த ரேவண்ணா அவர்கள் சொல்றாங்க, காவிரியில மேகதாட்டு அணையை கட்டுவது கன்னடர்களின் உரிமைன்னு சொல்றாப்ல. 40 எம்பிக்கள், திமுக எம்பிக்கள், அதிமுக எம்பி ஒருத்தர் இருந்தார். தஞ்சாவூர் பொம்மையாட்டம், கொலு பொம்மையாட்டம் உட்காந்துருந்தாங்க. நாங்க வர்றோம், நாம் தமிழ் கட்சிக்காரங்க போறோம். காவிரிக்கு சண்டை போடத்தான் நாங்க நாடாளுமன்றத்துக்கே போறோம். பிரதமர் வேட்பாளர், பிரதமர் ஆதரிக்கிறதால அது அடுத்து எங்கள் மக்களுக்கான பிரச்சனை. அதனால இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் அப்ப இருந்தார். இப்ப உதயசூரியன் சின்னம் இல்ல அப்படின்னா திமுக காரங்களே திமுக வாக்களிப்பாங்களான்னு தெரியாது. தாமரை இல்ல அப்படின்னா பாஜக காரங்களுக்கு பிஜேபிக்கு வாக்களிக்கிற எண்ணமே வராது. எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்ல, எங்களுக்கு எங்களோட எண்ணம் தான் முக்கியம். மக்களுக்கு நாங்கள் எந்த விதமான கொள்கைகள் எடுத்துட்டு போறோம், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் தமிழர் கட்சி எந்த விதமான நிலைப்பாட்டை எடுத்துட்டு போகிறதா எங்களுடைய எண்ணமே தவிர எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்ல. சின்னம் நாளைக்கு வந்துடும். தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியோட நாங்க நாடாளுமன்றத்துக்கு போறது இந்த பிரதமர் ஆதரிக்கிறதுக்கு, அந்த பிரதமர் ஆதரிக்கிறதுக்கு இல்ல. இப்ப மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது தமிழ்நாட்டுல காவிரி பிரச்சனை. காவிரியில இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யார் சண்டை போடுறது? 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்நாடகாவின் எம்பியாக இருந்த ரேவண்ணா அவர்கள் சொல்றாங்க, காவிரியில மேகதாட்டு அணையை கட்டுவது கன்னடர்களின் உரிமைன்னு சொல்றாப்ல. 39+1 புதுச்சேரிக்கும் காவிரியில உரிமை உண்டு. 40 எம்பிக்கள், திமுக எம்பிக்கள், அதிமுக எம்பி ஒருத்தர் இருந்தார். தஞ்சாவூர் பொம்மையாட்டம், கொலு பொம்மையாட்டம் உட்காந்துருந்தாங்க. நாங்க வர்றோம், நாம் தமிழ் கட்சிக்காரங்க போறோம். காவிரிக்கு சண்டை போடத்தான் நாங்க நாடாளுமன்றத்துக்கே போறோம், வேற எதுக்காகவும் இல்ல. பிரதமர் வேட்பாளர், பிரதமர் ஆதரிக்கிறதால அது அடுத்து எங்கள் மக்களுக்கான பிரச்சனை, மக்களுக்கான உரிமை பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்காக நாம் தமிழ் கட்சிக்காரங்க நாம பலவிதமான பாசறைகள் இருக்கு, பலவிதமான பாசறைகள் இருக்கு. நாங்க எப்படி சேர்க்கிறோம் பாருங்களேன். நாளைக்கு சின்னம் வந்துரும், நாங்க எப்படி சேர்க்கிறோம், சின்னத்தை எப்படி சேர்த்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நாங்க எப்படி வெல்றோம்ங்கிறத பாருங்களேன். நாங்க மக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லல. மக்கள் ஏற்கனவே கருணாநிதி தெலுங்கராதான் இருக்காரு, அவர் ஆண்டுட்டாரு. அவருடைய காலகட்டத்துல தான் காவிரி உரிமை பறிக்கப்பட்டது. எம்ஜிஆர் மலையாளியா இருந்தாரு. அந்த நேரத்துல தான் முல்லை பெரியாற்றினுடைய பராமரிப்பு பணி தமிழர்களை விட்டு மலையாளிகளுக்கு போனது. அதே மாதிரி கன்னடரா இருந்த ஜெயலலிதா அம்மா காலத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தது. மாற்று மொழியினருக்கு நாங்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்துட்டோம். அவங்க தமிழரா நின்று ஆட்சி செய்யல. இந்த தமிழ்நாடு இன்னைக்கு முழுக்க முழுக்க போதையின் பிடியில இருக்கு. இந்த போதையின் பிடியில காரணமா இருக்கிறதுக்கு காரணம் ஐயா கருணாநிதி 1971 சட்டமன்றத்துல மதுவிலக்கு இருந்த தமிழ்நாட்டுல மதுவிலக்கு ரத்து செஞ்சு போட்டதான் முதல் காரணம். டாஸ்மாக நிறுவனப்படுத்தியது எம்ஜிஆர். பீர், கூலிங் பீர் வேணும்னு சொல்லி டாஸ்மாக் கடைகளுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா. ஒரு தமிழனா நமக்கு ஒரு சாராயம் குடிச்சிட்டு தெருவுல படுத்து கிடக்கிற ஒருத்தனை பார்த்தா நமக்கு கோவம் வருதுல. இவங்களுக்கே வரல. இவங்களை நாங்க நம்பணும், ஆனா இவங்க செய்யல. அதனால தமிழ்நாட்டுக்கு யாருனாலும் வாங்க, வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஆனா தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணுங்கிறத எங்களோட கட்சி கொள்கை. மாறிச்சுன்னா எப்படி இருக்க முடியும்? அவர் தமிழ்நாட்டின் தலைவரா இல்லையா? தமிழர்களுக்கான தலைவரா இல்லையா? புறநானூற்று வீரனா இல்லையா தலைவர்? அதை மட்டும் நீங்க மனசாட்சிப்படி சொல்லுங்க. தேர்தல் விதிமுறை எங்களுடைய ஆண்டவர், நான் பொய் சொல்ல விரும்பல. எங்களுடைய தலைவர், எங்களுடைய இறைவன், நாங்கள் அவரை பூஜிக்கிறோம், மனதார பூஜிக்கிறோம். மனதார அவர் வழிபடி நாங்க நடக்கணும், அவர் அறத்தின்படி நாங்க நடக்கணும்னு சொல்லி நாங்க விரும்புறோம். அதனால எங்களுடைய தலைவர், எங்களுடைய இறைவன் தலைவர் படியில நான் உறுதி எடுக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கிறேன். இதுக்கே நீங்க இவ்வளவு கேள்வி கேட்காதீங்க. ஜூன் 4, 2024 தேர்தல் ரிசல்ட் வருது. நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வென்றதுன்னு வரும். அதனால இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் அப்ப தான் இருக்கு. அரசியல தானே வாதாடி தானே உரிமையை பெற்று அந்த மன்னன் நான் தவறான நீதியை கொடுத்தேன்னு சொல்லி செத்து போயிட்டான். அவனை பார்த்து அவனோட மனைவி செத்து போயிட்டாங்க. உலகத்தை ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு தெய்வத்தை கொடுத்த மண்ணுங்க இது. இந்த மண்ணோட மக்கள் பார்க்க மாட்டாங்க. என்னை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மகளாகத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று ஏற்கனவே ஒரு தெய்வத்தை கொடுத்த மண் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே. இப்ப நான் போட்டிட்டு உங்களுக்கு புதுசாக இருக்காது. நான் இந்த மக்களுக்கான பிரச்சனை நான் எப்படி நிக்கிறேங்கிறத இந்த தேர்தல் அவங்க புது தேர்தல் என்பது என்டிகே வெர்சஸ் அதர்ஸ் தான். எங்களுக்கு மத்த எல்லாமே மற்றவைதான். நாங்க தான் முக்கியம். ஒவ்வொரு தொகுதியிலையும் 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி என்ன வாக்கு எடுக்குது, நாம் தமிழர் கட்சி வெல்லுதா இல்லையாங்கிறதா. என்டிகே வெர்சஸ் அதர்ஸ்ங்க. அவங்க என்னங்க எங்களை அதர்ஸ்ன்னு சொல்றது? எங்களுக்கு எல்லாமே அதர்ஸ் தான். என்டிகே வெர்சஸ் அதர்ஸ் தான் இந்த தேர்தல்.